வீட்டை சுற்றி வளைத்து தாக்குறாங்க. அலறி துடிக்கும் சவுக்கு சங்கர். என்ன நடந்தது? துப்புரவு தொழிலாளர்கள் போல் வந்து 50 பேர் தனது வீட்டை தாக்கியிருப்பதாக சவுக்கு சங்கர் புகாரும் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சி தலைவர்கள், காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறி சர்ச்சையில் சிக்கியவர் சவுக்கு சங்கர். இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் இன்று காலை தனது வீட்டை 50க்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று காலை 9:30 மணி அளவில் துப்புரவு தொழிலாளர்கள் என கூறிக்கொண்டு 50 பேர் கொண்ட கும்பல் நானும் என் தாயாரும் குடியிருக்கும் வீட்டின் மீது சராமரியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. நான் வெளியே கிளம்பிய 5 நிமிடத்தில் வந்த இந்த கும்பல் வீட்டை கதவை உடைத்து உள்ளே நுழைந்தது. மேலும் படுக்கையறை, சமையலறை, சமையல் பொருட்கள் என அத்தனை பொருட்கள் மீதும் சாக்கடையும் மலத்தையும் கொட்டினர். என்ன நடந்தது என்று என் தாயாருக்கு போன் செய்தபோது அந்த போனை வாங்கி வீடியோ காலில் வந்து கொலை மிரட்டலும் விடுத்தனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தேன். ஒரே ஒரு உதவி ஆய்வாளரும் ஒரு காவலரும் மட்டுமே வந்தனர். 9:30 மணி முதல் இதுவரை போராட்டம் நடத்தியவர்கள் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. அந்த இடத்திற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது என்பதை சொல்ல வேண்டியதில்லை என்று சவுக்கு சங்கர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுக ஆட்சியின் ஊழலையும் சட்ட ஒழுங்கை காப்பாற்ற முடியாத கையாளகத்தனத்தையும் குறித்து பேசுபவர்கள் மீது வழக்கு தொடர்வது, நள்ளிரவில் காவல்துறையினரை அனுப்பி மிரட்டுவது, குண்டாஸ் வழக்கில் கைது செய்வது என தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபட்டு வருகிறது திமுக அரசு. திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்பதை கூறியதற்காக சவுக்கு சங்கர் மீது நடத்தப்படும் இந்த வன்முறையை கடுமையாக கண்டிக்கிறோம். ஒருவர் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சுமார் 3 மணி நேரம் கடந்தும் காவல்துறை இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் யாருடைய தூண்டுதலின் பெயரில் இது நடக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆட்சியாளர்களின் இந்த அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல. இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.